Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னைக்கு டெலூஷன் அப்படிங்கிறத பற்றி, அதாவது டெலூஷன்னா என்னன்னா ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுவும் செல்ஃப் பிலீஃப் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். வாட் வி பிலீவ் வி அச்சீவ் தட். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ராத்திரி படுக்க போகும்போது கூட நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் போடுறோம். பிலீஃப். ஒரு பிரயாணம் தொடங்குகிறோம், நம்ம அங்கே போய் எப்போ சேருவோம், எத்தனை மணிக்கு, எல்லாம் போன உடனே என்ன பண்ணணும்? பிலீஃப். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான நம்மளெல்லாம் மனதை மாற்றக்கூடிய ஒரு பிலீஃப். பல வகைகள் இருக்கு இந்த டெலூஷனில். ஆங்கிலத்தில் இந்த டெலூஷன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பிள் என்கிட்ட வந்தார். 2 பேரும் வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மனைவி தான் கம்பல் பண்ணி கணவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் எப்போவுமே தனித்தனியாக பேசுவேன். யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்களோ அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசுவேன். யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் பேசுவேன், இங்கே உண்மையாக இல்லையாங்கிறது. அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறது, சார் வீட்டில் இருக்கிற கத்திரிக்கோல், பிளேடு, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்றாரு சார். அருவாமனையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்றாரு. ஊசி எடுத்து வச்சு விட்றாரு. எனக்கு என்ன காரணம்னே தெரில. தேடுன்னு தேட வேண்டியிருக்கு. நான் எங்கே வச்சாலும் தேடி எடுத்துகிட்டு போய் அவர் ரூமில் வச்சுக்கிறாரு. ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், ஏங்க என்னங்க உங்களுக்கு, எதுக்குங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? ஒரு நாள் அவர் சொல்லிட்டார் உண்மையை, நீ என்னை கொன்னுடுவ, எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி சாப்பாடு வச்சாலும் அது வந்து இவருக்கு சந்தேகம் வந்துருமா, அதில் ஏதாவது கலந்துருக்காரா, அது நீ முதல்ல சாப்பிடுன்னு பசங்களெல்லாம் சொல்லுவார். நீ சாப்பிடுப்பா. சாப்பிட்டப்பறம் இவர் சாப்பிடுவார். இந்த அம்மாவுக்கு பொறுக்கவே முடியலையா. ஏங்க நான் உங்களை சாகடிப்பேன்றதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? இல்லை நீ நல்லவ தான், ஆனால் எனக்கு சந்தேகம் வரக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. இதுதான் அவருடைய கன்டென்ஷன். இதுக்கு பேர் சைக்காலஜியில் பெர்சிக்யூட்டரி டெலூஷன்னு சொல்கிறாங்க. யாராவது என்னை கொண்டுடுவாங்க, இந்த நபர் என்ன செஞ்சாலும் அது என்னை கொலை செய்வதற்கு, என் உயிரை போக்குவதற்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நரக வேதனை அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும். அந்த குடும்பம், அந்த ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் மாற்றவே முடியாது. பிகாஸ் பிலீஃப், ஸ்ட்ராங் பிலீஃப், இமேஜினரி. இது ஏன் வந்தது, எப்படி வந்ததுங்கிறதுக்கு நம்ம ஹிப்னட்டிக் மெத்தடில் போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுன்சிலிங் பண்ணணும். அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த மனிதருக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் ஒரு படம் பார்த்துருக்கார், சிவாஜி கணேசன் நடித்த படம். அதில் கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற ஒரு கட்டளை வருது. அதுக்கப்புறம் பேப்பரில் நிறைய நியூஸ் எல்லாம் படிக்கிறார். அம்மி குழவையை போட்டு மனைவி கொன்று விட்டாள். ஒவ்வொரு பாகமாக கட் பண்ணி சூட்கேஸில் அடைச்சி தூக்கிப்பட்டாள். இவ ஏன் அந்த கொலை, அது மாதிரி கொலை பண்ண மாட்டா அப்படிங்கிற பிலீஃப் அவர் மனசில் வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னு அவர் நம்ப முடியல. கொலையும் செய்வாள் பத்தினி சொல்கிறான் இல்லை, அந்த காலத்து பழமொழி இல்லை, பழமொழியே மாறுமாங்கிறார் என்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபோடைய அந்த அன்பு, பண்பு, அந்த ஒரு பரிவு, பாசம் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி அந்த எண்ணத்தை ஜாஸ்தியாக்கி இந்த எண்ணத்தை கம்மியாக்கின உடனே அவருக்கு அந்த பெர்சிக்யூட்டரி டெலூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. உடனே குறையும் சொல்ல முடியாது. ஒரு 4-5 செஷன் நான் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கேன் சார்,
அவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. அப்போது கடவுள் வந்து நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புங்கன்னு நம்பினார், மாறிட்டார். அடுத்த டெலூஷனை நாளைக்கு பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.